வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோவையும் அவரது மனைவியையும் அமெரிக்கா கைது செய்திருப்பது உலகையே அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. ஒரு நாட்டின் உச்ச பதவியில் அமர்ந்திருப்பவரை கைது செய்ய அமெரிக்க படைகள் எவ்வாறு திட்டமிட்டன, அந்த திட்டத்தை எப்படி நிறைவேற்றின என்பதை விரிவாக பார்க்கலாம். அதிபர் நிக்கோலஸ் மதுரோவை கைது செய்வதற்கு கடந்த 4 மாதங்களாக அமெரிக்காவின் உளவு அமைப்பான CIA வெனிசுலாவுக்குள் வேவு பார்த்து வந்தது. மதுரோவை கைது செய்வதற்கான திட்டம் ஆபரேஷன் அப்சல்யூட் ரிசால்வ் என்ற பெயரில் 2025 ஆகஸ்ட் மாதத்தில் தொடங்கியது. அப்போது CIA அதிகாரிகளை உள்ளடக்கிய சிறிய குழு ஒன்று வெனிசுலாவில் மதுரோவின் வாழ்க்கை முறையை கண்காணிக்கும் பணியில் ஈடுபட்டது. வெனிசுலா அரசுக்குள் ஊடுருவிய அமெரிக்க உளவாளி மற்றும் சில ரகசிய ட்ரோன்கள் மூலம் மதுரோவின் அன்றாட நகர்வுகள் வேவு பார்க்கப்பட்டன. அவர் எங்கு உறங்குகிறார் என்பது போன்ற தகவல்களும் கண்டறியப்பட்டன. மதுரோ மாறி மாறி பயணித்த 8 இடங்கள் அடையாளம் காணப்பட்டன. அவரது நகர்வுகள் குறித்த திட்டங்களில் பின்னிரவு நேரத்தில் திடீர் மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டது கண்டறியப்பட்டது. மதுரோ கைது செய்யப்படுவதற்கு முந்தைய சில நாட்களில் அவர் வெனிசுலாவின் மிகவும் பாதுகாப்பான ராணுவ தளமாக கருதப்படும் ஃபோர்டியூனாவில் தங்கியிருந்தார் என்பதை CIA உளவாளிகள் உறுதி செய்து கொண்டனர். முன்னதாக அமெரிக்காவின் கென்டக்கி மாகாணத்தில் ஒரு ராணுவ பயிற்சி மையத்தில் மதுரோ தங்கியிருந்த இடம் போலவே ஒரு மாதிரி ராணுவ தளத்தை உருவாக்கி எக்கோ கதவுகளை உடைப்பது, அறைக்குள் ஊடுருவி அதிகபட்ச வேகத்தில் நகர்வது போன்றவை ஒத்திகை பார்க்கப்பட்டன. ஜனவரி 3ஆம் தேதி சனிக்கிழமை நள்ளிரவில் மதுரோவை கைது செய்யும் நடவடிக்கை அதிகாரப்பூர்வமாக தொடங்கியது. முதலில் அமெரிக்காவின் சைபர் தாக்குதல் மூலம் வெனிசுலா தலைநகர் காராகாஸின் பல்வேறு பகுதிகளில் மின்தடை ஏற்படுத்தப்பட்டது. அமெரிக்க விமானங்கள் உள்ளே நுழைவதற்கு பாதுகாப்பான பாதை ஏற்படுத்தப்பட்டது. மதுரோ தங்கியிருந்த ராணுவ தளத்துக்கு 2 மணி அளவில் வந்து சேர்ந்த ராணுவ படைகள் 3 நிமிடங்களில் அவரையும் அவரது மனைவியையும் கைது செய்தனர். அதிகாலை 4:30 மணியளவில் மதுரோவும் அவரது மனைவியும் அழைத்து வரப்பட்ட விமானம் சர்வதேச கடல் பரப்புக்குள் நுழைந்தது. அங்கிருந்து USS ஐவோ ஜிமோ என்ற கப்பலில் மதுரோவும் அவரது மனைவியும் நியூயார்க்குக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். மதுரோவை கைது செய்யும் நடவடிக்கைக்காக சுமார் 20 ராணுவ தளங்கள் மற்றும் கப்பல்களிலிருந்து 150க்கும் மேற்பட்ட அமெரிக்க விமானங்களும் ட்ரோன்களும் வெனிசுலாவுக்குள் ஏவப்பட்டன. இதற்காக வெனிசுலாவில் அமெரிக்கா நிகழ்த்திய தாக்குதலில் 40 நபர்கள் கொல்லப்பட்டனர். அமெரிக்க படைகளைச் சேர்ந்த 6 வீரர்கள் காயமடைந்தனர்.